கௌதம் அதை இப்ப எப்படி சமாளிக்க போறாருன்னா, ஃபுட்பால் பாக்குற எல்லாருக்கும் தெரியும் வேண்டைக் பண்ணது சரி அப்படின்னு இப்ப கௌதம் டங்கர் ஆட்டம் போடுற டைட்டில் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு பாரு, வந்துகிட்டேதான் இருக்கு, பின்னாடியே வந்துட்டு இருக்கானே அப்படிங்கிற. செல்சி கிட்ட என்ன நடக்குது, செல்சிய பத்தி நீங்க என்னதான் சொல்ல முடியும், நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? எங்க ஆளு என்ன ஆடவே இல்லடா, என்னடா 10 கேம் கூட ஆடலடா. டேய் அடா ஒரு நிமிஷம் அதான் கேட்ட கேம் கூட ஆடல, என்ன கேள்வி கேக்குறாங்க? இல்ல ஈசாக்கு 5 கேம் கூட முழுசா ஆடல இன்னும் பிரீமியர் லீக்ல. புதுசா ஒரு பாட்டு வந்திருக்கு, கேக்குறீங்களா? என்ன சாமி நாமினா ஏ வக்கா வக்கா ஏ 130 million down the drain, Florian Wirtz misses again. ஓ அப்படியா? டேய் அத விடுறா, டேய் வில்லுக்கு பவர் வந்துருச்சு தெரியுமா, அத பத்தி பேசுவோமா? பேசாம எதுக்கு பத்தி இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னடா பவர்? டேய் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ்டா. ஓஹோ, ஒருத்தவன் என்னடான்னா டவுன் த ட்ரெயினுங்கிறான், இன்னொருத்தவன் என்னடான்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாத்தியாங்கிறான். டேய் எனக்கு என் கேம பாக்குறதுல வெறுப்பாய் கடுப்புல உட்கார்ந்துருக்கேன்டா. தயவு செஞ்சு கம்பெனி இத பத்தி பேசுவோம், மரியாதை வந்து தொலைச்சிருக்கேன். டேய் ஃபுல் போதையில இருக்கடா நீ, நான் ஃபுல் டென்ஷன்ல இருக்கேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. ஒரு வாரமா உங்களையும் பார்க்காம நாங்களும் எதுவுமே ஷூட் பண்ணாம டெய்லியுமே பண்ணலாம்னு டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு வாரம் கழிச்சு ஒரு 2 கேம் நடுவில் மிஸ் ஆயிடுச்சு. நான் பெருசா ஃபுட்பாலை மிஸ் பண்ணல, ஆனா என் மூஞ்சியை பார்த்தாலே 2 பேர்த்துக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்குறானுங்க, ரெக்கார்டிங்னு சொன்னாலே எப்படி இருந்தாலும் நாங்க வந்துடுறோம், நீ வா அப்படிங்கிறானுங்க. வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நாம கடைசி 2 பிரீமியர் லீக் கேமையுமே எதையுமே பேசல, டிஸ்கஷன் பண்ணல. அதனால அதை பத்தி எல்லாம் பேசலாம் அப்படிங்கறதா இன்னையோடைய எபிசோடு. என்னதானா நடக்குது பிரீமியர் லீக்ல? மக்களே, நான் கௌதம்கிட்ட நேத்தே ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொன்னேன். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல இப்போ பண்ணா நான் தனியா மாட்டிக்குவேன், யுனைடெட் நாளைக்கு கண்டிப்பா தோத்துருவாங்கடா, அப்புறம் சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. பச்சை பொய், எப்படா இப்படி எல்லாம் பேச முடியுது உன்னால? ஏன்டா பச்சை பொய் பேசுற, ஓபனா பேசுற? அதாவது இப்ப எப்படி ஆயிருச்சுன்னா, நான் வேற எந்த கிளப்பையும் பாக்குறதும் இல்ல. அவங்க இப்படி ஜெயிக்கணும் தோக்கணும் அதெல்லாம் என்ன நினைப்புலயே கிடையாது. ஏன்னா எங்கனாலேயே தொடர்ந்து 2 கேம் ஜெயிக்க முடியல. மத்த கிளப் என்ன பண்ணா எனக்கு என்ன, நான் மத்த கிளப்ல பாக்குறதே இல்ல. சொல்ல போனா என் கிளப் மேட்ச பாக்குறது தூங்குறது, அவ்வளவுதான் என்னோட வேலையாவே வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க என்னமோ பண்ணிக்கீங்க, மத்த கிளப் எத்தனை மேட்ச் வேணாலும் ஜெயிச்சிருங்க, போங்க டைட்டில் ஜெயிக்க என்னனாலும் பண்ணிக்கீங்க. ஆனால் நான் மத்த கிளப்ப பத்தியோ மத்த இதை பத்தி நான் எதுவுமே பாக்குறதே கிடையாது. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா பீஸ்ஃபுல்லா இருக்கு லைஃப். நம்ம கேம பாக்குறோம், டிரா லாஸ், ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்னையெல்லாம் இழுத்து விடாத சார். ஆனா உண்மையிலே பெரிய விஷயம்டா. இந்த மாதிரி உங்க கிளப் இருக்கிற நிலைமையில நீயும் வாரம் வாரம் பேசுற பாத்தியா, அதுக்கே ஒரு பெரிய குடோஸ் நாடி, பெரிய விஷயம்டா அதெல்லாம். அதான் எப்படியா இருந்தாலும் நீ தூக்கி போட்டு மிதிக்க போறீங்க. அது நான் மட்டும் சும்மாவா கொஞ்சம் வாயா பேசின போன சீசன் அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு. இப்பெல்லாம் அந்த ஃபுட்பால பாக்குறதுக்கே கண்ணுல இருந்து தண்ணி வருதுடா. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் இருக்கோம்டா. ஒரு பாஸ் பண்ண தெரியல, டிஃபென்ஸ் பண்ண தெரியல, மிட்ஃபீல்டர் என்ன பண்றான், என் மேனேஜருக்கு என்ன பண்றானுங்க தெரியல, அந்த பிளேயர் என்ன பண்றான்னு அவனுக்கும் தெரியல. அவ்வளவு கவலைக்கரமான நிலைமையில எங்க நிலைமை இருக்குடா. சத்தியமா எவன்ட்டையும் இப்ப நான் வாயே விடுறது இல்ல. அப்படியா நீ ஜெயிப்பீங்களா, நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, ஜெயிச்சிருக்கீங்க, நீங்க வேலை போறீங்களா, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க போய்க்கீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறது. யாருன்னு கேட்டா, ஆமா நாங்க மட்டிதான், எங்க கிளப் கேவலமா தான் இருக்கு, ஆமா மோசமான நிலைமையில தான் இருக்கோம், நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. இது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். சரியா, இந்த பக்கம் திரும்பி பாக்குறேன், பங்காளி யுனைடெட் அவ பக்கம் தான் இருக்காங்க. இந்த பக்கம் திரும்பி பாக்குறேன், 2 படி மேலதான் செல்சி இருக்கானுங்க. பின்னாடி திரும்பி பாக்குறேன், டாட்டனம் எங்களோட மோசமா இருக்கு. அப்பாடா, நம்ம மட்டும்தான் கேவலமா இல்ல, கூட எல்லாமே ஒன்னாத்தான் இருக்க, ஒரு சந்தோஷமா தான் இருக்குது. டேய் நீ என்னடா ஆசல் கூட போட்டி போட்டுட்டு இருந்த, இப்ப என்னடா டாட்டனம் கூட போட்டி போட ஆரம்பிச்சிட்ட? லீக் வின் பண்ற டீம் எல்லாம் கீழே பார்க்க மாட்டாங்களா, அவங்க மேல மட்டும்தான் போறாங்க. அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க, நம்ம வாட்டுக்கு ஒரு டாப் 6 ஒரு டாப் 7 போட்டிக்கு நம்ம போவோம்.
அவங்க டைட்டில் பக்கம் போட்டு அவங்க ஜெயிக்கட்டும், நம்ம எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. போன வருஷம் எப்படி இருந்த இப்ப பாரு எப்படி ஆயிட்ட. எங்களுக்கே பாவமா இருக்குடா அவனை பாக்குறதுக்கு. இந்த வருஷமும் அந்த ஆள் பேசிட்டு தான் இருந்தான். அந்த ஆமா. இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் குவாய்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குவாய்ட்டா. சரி வாங்க மேட்ச பத்தி பேசுவோம். ஆமாண்டா. ஏன்டா எனக்கு என்னன்னா மேட்சை விட அந்த புளோரியன் பையனுக்கு சரி ஒரு கோலாவது கிடைக்கும்னு நினைச்சேன்டா. அதுலயும் ஒரு ஆப்போசிட்டாடா கடைசியில. அதையும் வந்து ஓன் கோல் கொடுத்துட்டாங்க. எனக்கே மனசு கஷ்டமா இருக்குடா. இப்ப என்ன 0-0-1-3 1-4 16 அது என்னமோ போயிட்டு போகுதுடா. எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லடா. எனக்கு வந்து புளோரியன் வச்சு கோல் வாங்குறான், அசிஸ்ட் வாங்குறான், எனக்கு அதெல்லாம் என் மைண்ட்லயே இல்லடா. டே ஒரு சேர்ந்தாப்புல ஒரு 4 பாஸ்ரா, சேர்ந்தாப்புல ஒரு 4 பாஸ் போட்டுட்டு பால முன்னாடி கொண்டு போங்கடா. அதுவே எங்களுக்கு ஒருத்தவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குதுடா. எனக்கு வந்து பார்க்கும் போது அந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க எல்லாம் ஆர்சனல் இத்தனை வருஷமா பார்த்து உங்களுக்கே தெரியும்ல, அது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அது நம்மளுக்கு ஒரு வருத்தத்தை தாண்டி ஒரு சிரிப்பு ஸ்டேஜுக்கு போயிருவோம்ல. ஓ இவ்வளவுதான், அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன்டா. நீங்க இருந்தீங்கல்ல, ட்ரை பண்ணி ஒண்ணு கிடைக்காம சரி போய் தரோம் ஓ அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு நான் இப்ப வந்துட்டேன். ஏன்னா என் அப்படி மாத்திடுவாரு இப்படி மாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த போன இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறத்துல இருந்து 4 கேம்டா, 4 கேம்லயுமே படு மோசமா ஆடி இருக்கோம்டா. அவ்வளவு மோசத்திலயும் மோசம், எதுவுமே வேலைக்கு ஆகல. அந்த அளவுக்கு மோசமா ஆடி இருக்கோம். எனக்கு என்னன்னா வேற ஆப்ஷன்ஸும் இல்லடா. வேற எந்த மேனேஜரையும் கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா நல்லா இருக்கிற மேட்சஸ் எல்லாமே ஒன்னா நேஷனல் டீம் கூட இருக்கானுங்க, இல்ல வேற ஏதோ டீம் கூட வந்து இருக்காங்க. உடனே போய் கிளாப்ப குடிடா. அந்த யாரும் வரவே மாட்டாங்கடா. எல்லாம் வேர்ல்ட் கப் வேற, அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப் வேற, அவ்வளவு ஈஸியா வர மாட்டாங்க. பட் ஆனா பரவாயில்லடா, ஒரு 1 இயர் வந்து இது அது பேர் என்ன திருஷ்டி கழியணுமா அப்படி வச்சுக்காங்க. ஏதாவது திருஷ்டி கழியறது இல்லடா. இல்லடா, ஜெனரலா நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி எக்ஸ்பென்சிவா வாங்கினா ஏதாவது கொஞ்சம் திருஷ்டி சொல்ற அந்த மாதிரி நீங்க நிறைய ஐசாக்கு இதெல்லாம் நிறைய காசு கொடுத்து வாங்கிருக்கீங்க. திருஷ்டி கழிச்சமே ஒரு சீசன் விட்டுருங்க, அவ்வளவுதான். மத்தபடி ஓகே. அண்ட் சீசன் இஸ் ஓவர். இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரீமியர் லீக் சீசன் இஸ் ஓவர். ஐ மீன் சீசன் இஸ் ஓவர்னா யூ ஐதர் வின் ஆர் செகண்ட் முடிக்கிறது ஒண்ணுதான், ஃபோர்த் முடிக்கிறது ஒண்ணுதான். பெரிய ஒன்னும் வித்தியாசம் இல்ல. வித்தியாசம் வந்து 6 மில்லியன் பவுண்ட்ஸ் 7 மில்லியன் பவுண்ட்ஸ் பிரைஸ் பண்ணிட்டு டிஃபரன்ஸ். நீ செகண்ட் முடிச்சாலும் சரி, ஃபோர்த் முடிச்சாலும் சரி. ஐ திங்க் இந்த வருஷம் நம்மளுக்கு திருப்பி 5 சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ஸ் கிடைச்சிடும். 99% நம்மளுக்கு அது உறுதியாயிரும். சோ 5th முடிக்கிறது ஒண்ணுதான், செகண்ட் முடிக்கிறது ஒண்ணுதான். ஏன்னா கண்டிப்பா முடிச்சிருவீங்களா? அதுதான் நானும் கேட்க வந்தேன். அதான் தெரியல. சரி, ஆனா எனக்கு என்ன ஒண்ணுனா, இப்ப வந்து கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்க, சலா இருந்தனால கொஞ்சம் பிரச்சனை, அவனை தூக்குங்க அப்படின்னு. சலா வெளியே இருந்தாலும் அதே மாதிரிதான் இருக்கு. பட் ஆனா எனக்கு என்ன ஒண்ணுன்னா, இப்ப நிறைய பேர் வந்து கொனாட்டே விட்டு வேண்டேக்கு திட்டுறாங்க. அது வரைக்கும் அதை கொஞ்சம் பாக்குறதுக்கு எனக்கு முன்னாடியே அவனும் நிறைய மிஸ்டேக் பண்ணான். பட் ஆனா எப்பயுமே அவனை வந்து கர்கஸ் ஆர் இல்லைன்னா கொனாட்டே அவனை வச்சு பிளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இப்போ கொஞ்சம் ரீசெண்டா வேண்டேக் மேலேயும் தப்பு வந்துட்டு இருக்கு. அதை நிறைய லிவர்பூல் ஃபேன்ஸே அக்னாலேஜ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் இல்ல அதுதான். இப்ப வந்து கௌதம் அதை வந்து இப்ப எப்படி சமாளிக்க போறாருன்னா, ஃபுட்பால் பாக்குற எல்லாருக்கும் தெரியும் வேண்டேக் பண்ணது சரி அப்படின்னு இப்ப கௌதம் பேசுவாரு. இல்ல செல்சி கேம்ல நான் டிபெண்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருந்துச்சு. ஒரு பிளேயர் அங்க உள்ள ஓடுறான், அதுக்காக அவன் பின்னாடி ட்ராக் பேக் பண்றாங்கிறதுக்காக நான் டிபெண்ட் பண்ணேன். ஓகேவா? இந்த சண்டர்லாண்ட் கேம்ல எந்த டிபெண்டும் அவனை வந்து நீதான் பால வந்து டிஸ்பாஸ் பண்ணி கொடுத்த. முதல்ல பால் வந்து உங்ககிட்ட இருக்கு, நீ கிளியர் பண்ணி விட்டா கூட பால் எங்கேயோ போயிருக்கும். நீ அதை வந்து உருட்டி விடுறன்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட்டுக்கு நேரா கொடுத்த. அதே மாதிரி அவன் வந்து ஷாட் எடுக்க போற அந்த ஷாட் எடுக்க போற சிச்சுவேஷன்ல ஒன்னா நீ போய் உள்ள என்கேஜ் பண்ணு, இல்ல நல்லா டிஃபெண்ட் பண்ணு. பண்ணு. நீ ரெண்டையுமே பண்ணாம நீ திரும்பி நின்னுட்டு இதுல டிப்கில வாங்கி அந்த ஃபார் எக்ஸ்ட்ரீம்ல பால் உள்ள போகுது. ஓகேவா? அந்த சான்ஸோட XG 0.02 அதுல வந்து they have scored the goal. ஓகேவா? எனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இந்த லாஸ்ட் 2 கேம்ஸ்ல எங்க டிஃபென்ஸ் has improved massively. இந்த லாஸ்ட் 2 கேம்ஸ் மட்டும், வெஸ்ட் ஹாம் கேம், சண்டர்லாண்ட் கேம்ல we gave 0 chances. உண்மையாவே உங்களோட மிட்ஃபீல்டும் டிஃபென்ஸ் இப்போதான் கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. சண்டர்லாண்டோட மொத்த கேம் XG 0.45. அவ்வளவுதான் we conceded to சண்டர்லாண்ட். நாங்க டிஃபென்ஸ் has improved massively. பட் த ப்ராப்ளம் என்னன்னா வந்து எங்களை வந்துட்டு இப்போ டிஃபென்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்னா அட்டாக் அந்த அளவுக்கு அடி வாங்குது. ஏன்னா எங்களால பின்னாடி இருந்து முன்னாடி போகவே முடியல. அந்த அளவுக்கு மோசமா எங்களுடைய அட்டாக் ஆயிடுச்சு. இப்போ சான்ஸ் கிரியேஷன் இல்ல,
அதாவது ஈசாக்கெல்லாம் வாங்கி 125 மில்லியன்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பெர் கேம் 15 டச் தான் எடுக்கிறான். வெறும் 15 டச் எடுக்கிறான் பெர் கேம். அவன் நியூகாசில் ஆக்சுவலா கொஞ்சம் அப்படிதான் ஆடுவான் அதுல ரைட் இல்ல இல்ல சைடுல. மக்களே, இல்லடா. கௌதம் வந்து என்ன சொன்ன குரூப் சாட்ல என்ன சொல்றாருன்னா, ஐசாக் தான் 125 மில்லியன் வாங்கிட்டு பிட்ச்ல வந்து சீசன் டிக்கெட் ஹோல்டரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. டேய், இதெல்லாம் இப்பவே எழுதுவியா? இல்ல எழுதி வச்சுட்டா வந்தியா? நீதானா ஆக்சிடென்ட்ல லாரி டமாலு டிரைவர் பனால்னு எழுதினாலு அங்க செத்தவன் குடும்பம் அழுதுட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு போன கேக்குதா? சொல்லு. ஒண்ணு செய்யறதுக்குன்னு ரெடியா வச்சிருக்கான்டா அவன். அதான். அதனால ஏதா கௌதம் சொல்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு மேபி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜானுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆடுவீங்கன்னு தோணுது. இல்ல Maybe ஒரு அதான் 2 தெரியலடா. இது விஷயம் என்னன்னா வந்து ஒரு டைட்டில் வின்னிங் ஸ்குவாட்ல வந்து இத்தனை சேஞ்சஸ் பண்ணா கண்டிப்பா அது நிக்காதுடா. அது எந்த இது ஸ்குவாடா இருந்தாலுமே வந்து இத்தனை சேஞ்சஸ் மெயின் லெவல்ல நீ பண்ணும்போது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. எவ்வளவு ஸ்டார் நேம்ஸ் எடுத்து போட்டாலுமே இட் வில் டேக் டைம். ஓகேவா? அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எவனோ ஒருத்தன் இன்ஜுரி ஆகி படுத்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஈசாக்கு அத்தனை மேட்ச் ஆடல. ஓகேவா? அப்ப எக்கிட்டிக்கே நல்லா ஆடிட்டு இருந்தான். ஈசாக் உள்ள வந்தோடனே எக்கிட்டிக்கேவும் தான் நல்லா ஆடுறது இல்ல. அவனும் தான் அவனோட அவுட்புட்டும் எல்லாம் விழுந்து போச்சு. அவனு இல்ல, அது அவன் இல்லாம அவன் இன்ஜர்டு வேற. மறுபடியும் ஈசாக் வந்து ஈசாக் மறுபடியும் இன்ஜர்டு அவன் போனான். அப்புறம் பார்த்தா கடைசி 3 கேம் முன்னாடி வரைக்கும் இவன் வேர்ட்ஸ் அவன் இன்ஜர்டா இருந்தான். இப்பதான் வேர்ட்ஸ் உள்ள வரான். எவனோ ஒருத்தவங்க படுத்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஆனா அதெல்லாத்தையும் தவிர வந்து எங்களுடைய மேனேஜர் விளையாடுற ஒரு சிஸ்டமே வந்து அது அவர் எதுக்கு அப்படி விளையாடுறாருன்னு யாருக்குமே தெரியலடா. அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேவா? அல்டிமேட்லி அது வந்து அது பிளேயர்ஸ்க்கு சூட் ஆகலையா இல்ல அவருக்கு வேற விஷயம் தெரியலையாங்கிறது யாருக்கும் ஒன்றும் தெரியல. தட் வில் லீட் டு ஹிஸ் டவுன்ஃபால். அல்டிமேட்லி இப்போ வந்து இஃப் ஹி டசன்ட் கெட் டாப் 4 டெஃபினெட்லி ஹில் பி சாக்ட். ஆனா எல்லாருமே இப்ப சாக் பண்ணிடுவாங்களா இப்ப சாக் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா இது இந்த சீசன் சாக் நடக்காது. ஐ வாண்டட் டு ஹேப்பனா அப்படின்னு கேட்டா ஜனவரி வரைக்கும் பார்க்கலாம். ஜனவரி இல்ல எஸ்எல்ல இல்ல ஜனவரி வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஆனா இஃப் ஹி டசன்ட் கெட் டாப் 4 he is definitely getting the sack. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்ப யாருமே இல்ல. நீங்க சொன்னதுதான். வேர்ல்டு கப்லயோ நேஷனல் டீம்லயோ இல்ல வேற கிளப்லயோ எல்லாருமே ஏற்கனவே இருக்காங்க. யாருமே மிட் சீசன்லாம் வரமாட்டாங்க. சரி, ஆனா நீங்க ஜனவரியில வந்து பிளேயர் வாங்கி இன்னும் போடணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சுன்னா அப்ப இன்னும் டைம் கொடுங்கன்னு தானே கேப்பீங்க. கரெக்ட்டா. இது வந்து செலவு பண்ணாங்க ரொம்ப. இதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் டைம் ஆகும்டா. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் தான் அடுத்து செலவு பண்ணுவாங்க மேபி. ஆனா எந்த நீ பெரிய பிளேயர் வாங்கணும்னு நினைச்சா எந்த பிளேயர் வருவான் ஜான்ல? யாரும் வர மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. எனக்கு தெரிஞ்சு இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப என்ன நிலைமையில இருக்கும்? பிளேயர் இருக்கானுங்க. இட் ஹஸ் டு வொர்க். எஸ். வேற வழி இல்ல. இட் ஹஸ் டு வொர்க்ங்கற நிலைமையில நாம இருக்கோம். புரியுதா? இந்த பிளேயர்ஸே இன்ஜூரி ஆனா வேணா ஜான்ல வேணா யாராவது ஒரு பேக்கப் யாராவது ஒரு ஃப்ரெஞ்ச் பிளேயர் ஏதாவது இட்டாலியன் லீக்ல இருந்து தூக்கிட்டு வருவாங்க. அப்படிதான் இருக்கும் தவிர இல்லடா. I don't think we are getting anyone in January. I think that's the honest truth. I don't think வாங்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு பெட்டர் சம்மர்ல ஒரு அடுத்த சம்மர்ல வந்து ப்ராப்பரா மிட்ஃபீல்ட் இன்னொரு ஒரு டிஃபெண்டர் இவன் கிறிஸ்டல் பேலஸ்ல இருந்து தூக்குறீங்களோ இல்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து தூக்குறாங்களா எங்க தூக்குறாங்களோ தெரியல. பட் ப்ராப்பரா அடுத்து கரெக்ட் மேபி இதோட கொஞ்சம் அவசரப்பட்டு ரூமர்ஸ் நிறைய வருதுடா. இவனை சாக் பண்ணிடுவாங்க ஃபைனல் டேஸ், லாஸ்ட் 3 மேட்சஸ், லாஸ்ட் 2 மேட்சஸ், இட்ஸ் நாட் இம்ப்ரூவிங். எனக்கு என்னமோ அது ரூமர் மாதிரி தான் தோணுது. ஐ டோன்ட் திங்க் ஹி வில் பி சாக்ட். ஓகேவா? ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, அமோரின் முன்னாடி சாக் ஆயிடுவான்றது என்னோட முன்னாடி தோணுது. ஆனா அது நடக்குமான்றதான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். அந்த கதைக்கு வரேன். ஏன்னா அந்த கதை எக்ராமா மாதிரிதான் இருக்குது. அங்கேயும் ஒண்ணும் பெரிய லெவல் லீக் ஆகல. அப்படி இல்ல. யுனைடெட் நீ என்ன எதிர்பார்த்த? போன மேட்ச் வந்து ஜெயிப்பாங்க. அந்த போன மேட்ச்னா போன வாரத்துக்கு முன்னாடி மேட்ச் வந்து ஜெயிப்பாங்க. நீ வந்து தோப்பாங்க தானே நினைச்ச. அந்த மேட்ச் அப்படி கிடையாது. ஜெயிச்சிட்டாங்க யுனைடெட். இந்த மேட்ச் என்ன நினைச்ச? ஜெயிப்பாங்கன்னு நினைச்ச. ஆனா அது நடக்காது. இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் பார்க்காதீங்க. இதுதான் பெரிய ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். என்ன வேணா நடக்கும், எப்படி வேணா. இது அந்த சுந்தர் சி டயலாக் மாதிரி, நான் கொஞ்சம் மென்டல், நான் எந்த நேரத்துல என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. இல்ல அங்கதான் நான் வரேன். கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல வந்து நான் சத்தியமா எதிர்பார்த்தேன். ஓகேவா? அவங்க வின் பண்ணுவாங்கன்னா, ஏன்னா கிறிஸ்டல் பேலஸ் ஆவே எவ்வளவு கஷ்டம் நம்ம எல்லா பெரிய கிளப்ஸுக்குமே தெரியும். எங்களுக்கும் தெரியும். அதான் யுனைடெட் இருந்த நிலைமைக்கு வந்து கண்டிப்பா ஒரு லாஸ் தான் இல்ல டிரா அப்படின்னு நினைச்சோம். அந்த கேம்லயே நீ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிறிஸ்டல் பேலஸ்க்கு கண்ணா பின்னான்னு சான்ஸ் கிடைச்சது. அவனுக்கு எதையுமே எடுக்கல. எதையுமே அவனுக்கு ஆன் டார்கெட் கூட அடிக்கல. நிறைய ஆனா எதிர்பார்க்கல. ஆக்சுவலா அந்த டைம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அவங்க கேம் முடிச்சிருக்கலாம். ஆனா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் செகண்ட் ஹாஃப் எப்படியோ யுனைடெட் கரெக்ட்டா 2 செட் பீசஸ் 2 செட் பீஸ்லயே ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சாங்க. அல்டிமேட்லி வின் இஸ் ஆல் தட் மேட்டர்ஸ். செட் பீஸோ எப்படி வந்தோ
வின் இஸ் ஆல் தட் மேட்டர்ஸ். ஓகேவா? அந்த கேம்ல தே டேக் தி வின் அண்ட் கம். வெஸ்ட் ஹாம் ஆர் ஸ்ட்ரகிளிங். ஒரு 4 பாஸ் கூட போட முடியாத அளவுக்கு வந்து ஐயோ என் டீம் அப்படிதான் இருக்கு. சரி, வெஸ்ட் ஹாம் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங். ஒரு 4 பாஸ் கூட போட முடியாம. ஓகேவா? நீ ஹோம்ல விளையாடுற இந்த கேம்ல நீ பாத்தீங்கன்னா ஒரு ஈவன் கான்டெஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அது ஈவனாவே இருந்திருக்க கூடாது, ஆனா ஒரு ஈவன் கான்டெஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ரெண்டு டீமும் சான்ஸ் கிரியேஷன் கொடுத்து. மேபி அந்த சென்டர் பேக்ல இருந்து கொஞ்சம் மெக்வயரும் இன்ஜூர்டு, டிலேட்டும் ஸ்டார்ட் பண்ணல. அதனால கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு. மேபி அந்த இது விளையாடுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் மேபி நீ நெக்ஸ்ட் கேம் என்ன எதிர்பார்க்கற யுனைட்டட்? தெரியாது சங்கர், நீ அது ஐ ஹானஸ்ட்லி டோன்ட் நோ. அந்த ஸ்டேட் வந்து அப்படிதான் இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் யுனைட்டட் ஃபேன்ஸ்க்கு இருக்கும் இப்ப ஃபுல்லா. ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. பட் somehow they'll do something and இல்ல. ஆனா நீங்க எல்லாரும் வந்து இப்போ அமோரிம் மேல பிரஷர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? லைக் அவன் இருக்குடா, கண்டிப்பா இருக்குடா. ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஸ்லாட்டுக்கு மேல வந்துட்டு இருக்க ஹீட்னாலதான் ஐ திங்க் அமோரிம் எஸ்கேப்பிங். அப்படிதான் எனக்கு. ஏன்னா அந்த பிரஸ் வந்து இப்ப ஃபுல்லா லிவர்பூல், சலா, எக்ஸாக்ட்லி அப்படி இருக்காங்க. அந்த கேமரா அப்படி இருக்கறனால எனக்கு எப்படி தோணுதுன்னா, நடுவுல வர செல்சி இதுக்கு மேல அமோரிம் அடிச்சு என்னடா பண்றதுங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்களோ எனக்கு தோணுது. ஆமா, ஆக்சுவலா அடிச்சு பார்த்தம்போது அவன் கரெக்டா அந்த முக்கியமான மேட்ச் லிவர்பூல் செல்சி ஜெயிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பிச்சனால இப்ப பெருசா ஃபோக்கஸ் அங்க இல்ல. உங்களுக்கு அப்படிதான் தோணுதா? கண்டிப்பா அப்படிதான். இதே ஆர்டெட்டா வந்து அந்த சீசன் ஒரு பிரஷர் இருந்தப்ப என்ன பண்ணான், கடைசியில அவன் ஜெயிச்சுட்டே இருந்தான், கண்டினியூஸா ஜெயிச்சுட்டு இருந்தான். அவன் டிஃபென்ஸ் வந்து ஸ்டேபிளா, டிஃபென்ஸ் வந்து நல்லா இருக்கும், கோல்ஸ் அவ்வளவு ஈஸியா விட மாட்டாங்க. ஸோ அந்த டீம் ப்ரோக்ரஸ் ஆகுறது வந்து பாத்துட்டு இருந்தாங்க. பட் இங்க வந்து இன்னமும் இன்கன்சிஸ்டன்ட் தான் யுனைடெட். வந்து உனக்கு சொல்ல முடியாது நீ இன்னைக்கு அடுத்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிப்பாங்களா, இல்ல அந்த பையனோட முடிய வெட்ட முடியுமா அடுத்து, அந்த இதெல்லாம் இன்னும் டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். அது ஆனா எனக்கு என்னடானா இந்த கேம் நான் பாக்குறேன்டா, வெஸ்ட் ஹாம் கேம். எனக்கு வந்து அந்த கேம் பார்க்கும்போது என்னோட வருத்தமே அதான். நீ ஹோம்ல விளையாடுற, நீ வந்து பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க வெஸ்ட் ஹாம் சைட் வந்து விளையாடுற. அவங்களுடைய ஒன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஷியல் பிளேயர்ஸ் பக்கெட்டாவும் ரெட் கார்டுனால அவனும் இல்ல. அவெல்லாம் ஒரு என்னடா பிளேயர், அவன் தேவையில்லாம காடுறான் அந்த மேட்ச்லாம். நீங்க பாத்தீங்க அந்த ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற விட்டான் அதுக்கப்புறம், என்னமோ ஐ அம் ஸ்ட்ரகிளிங் என்ன போட்டுருக்காங்க. பட் அத பத்தி சரியா தெரியல. அதான் அந்த கேம் பார்க்கும்போது எனக்கு புரியுது, பவன் இஸ் தி ஒன்லி அவுட்லெட் வெஸ்ட் ஹாம். அவன் ஒருத்தன் தான் அந்த கேம்ல ஏதோ ஒன்று பண்ற மாதிரி தெரியுது. சரியா? எனக்கு இவங்களை பார்க்கும்போது வந்து யுனைடெட் பார்க்கும்போது தேவையான நேரத்துல ஒரு வின் எடுத்துறாங்கடா. எனக்கு அப்படிதான் இருக்குது. அடுத்து 2-3 கேம் மறுபடியும் டிராவோ லாஸ் நடக்குது, மறுபடியும் வா ஐயோ மறுபடியும் தூக்கலாம், மறுபடியும் ஒரு வின் வந்துருது. ஒரு பில்ட் பண்ணி மேல போற ஒரு சிச்சுவேஷன்லயே அவங்க இல்லாத மாதிரியே ஒரு லூப்ல சுத்திட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஒரு வின்னிங் மொமெண்டமே இல்ல அவங்களுக்கு. அப்படியே இழுத்துட்டு போணும். ஒரு டிஃபென்ஸ் இல்லடா அவங்களுக்கு. இப்ப அவங்க என்ன நினைச்சிருப்பான், டிலீட் மெகர் வச்சு அப்படியே ஃபார்ம் பண்ணணும்னு பாத்துருப்பான். அங்கேயே ஃபர்ஸ்ட் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல. சோ டிலீட் இதுதான்டா 3 வருஷமா டென்னாக் காலத்துல இருந்து இப்படிதான்டா சொல்லிட்டு இருக்கோம். டென்னாக விடுறா, நம்ம இப்ப அமோரின் சொல்றோம். எந்த மேனேஜரா இருந்தாலும் அதான்டா டிஃபென்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஆர்டெட்டாக்குமே அப்படிதான், டிஃபென்ஸை கரெக்ட் பண்ணிட்டு மிட்ஃபீல்ட்ல. அது சரி, கண்டிப்பா ஒரு லீக்னா இன்ஜுரி ஆகும். நீ 11 பிளேயர் நீ ஃபிட் பண்ணி ஆடவே முடியாது. 38 கேம் உன்னால அப்படி ஆடவே முடியாது என்னைக்குமே. அப்படி அவைலபிளா இருக்கிறது உனக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். ஆனா அப்படி அமையாது. சரி, டிஃபென்ஸ் விடுறா சங்கர். சாரி சார், டிஃபென்ஸ் விடுறா. நீ அட்டாக்ல உன்னோட சான்ஸ் கிரியேஷனே ரொம்ப கம்மியா இருக்குடா. நீ டிஃபென்ஸ் விடு, நீ முன்னாடி பால் போய் நீ எம்புமோ குனியா பாக்குறியா? அவங்க எல்லாம் பின்னாடி ரொம்ப வருவாங்கடா எப்பயுமே. ஏன்னா பால் எடுத்துட்டு போணும். அப்போ இப்ப நீ as a மேனேஜர் நீயா தான் அவங்கள பின்னாடி கூட்டு வர. தட் இஸ் யுவர் ஓன் டேக். ஓகேவா? ஏன் மேனேஜரை நான் ஏன் திட்டுறேன்னா பின்னாடி கூட்டு வர மாட்டேங்கிறாருன்னு திட்டுறேன். நீ ஏன் திட்டுறீனா அவங்கள கூட்டிட்டு வராங்கன்னு நீ திட்டுற. இல்லடா, ஏன்னா பின்னாடி பால் இருக்காதுடா கொஞ்ச நேரத்துக்கு. நீ இப்ப ஏதாவது ஒரு டீம் பாரு, கொஞ்ச நேரம் பால் பின்னாடி ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் கேம் ஸ்லோ பண்ணுவாங்க. இதே யுனைடெட் மேட்ச் பார்த்தேன்னா அட்டாக் பண்ண டக்குன்னு அந்த டீம் அட்டாக் பண்ண வந்துடுறாங்கடா. ஸோ அதனால என்ன பண்ண முடியும், சப்போர்ட்டுக்கு வரதான் செய்வாங்க. அதனாலே என்ன கொஞ்சம் அந்த 1-0 இருக்கும்போது இப்போ ஆர்சனல் இருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேமை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான், 1-0 நான் முடிஞ்சா நீ ஆடுறா அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி யுனைடெட்ல நீங்க சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு கோல் போயிடும்ன்ற ஒரு பயத்திலேயே அவங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். இதே எல்லா டீமுக்கும் இருக்கும். பட் யுனைடெடுக்கு கண்டிப்பா அந்த பயம் இருக்கு. அதனால அந்த கடைசி ஒரு கோல் விட்டுறாங்க. அந்த கேம் க்ளோஸ் பண்ண தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேக் லைன் அவங்க இன்னும் சேஞ்ச் பண்ணணும், நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். இட் வாஸ் வெரி டல்ரா சரண். நான் வந்து இந்த கேம் பார்த்தது எவர்டன் கேமும் அப்படிதான் இருந்துச்சு. ஐயோ எவர்டன் கேம் அதே மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு என்னடா அது இவ்வளோவாடா அப்படின்னு இருந்துச்சு. சம்மந்தம் இல்லாம கிராஸ் மேல கிராஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்களடா, வேற ஏதாச்சும் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கேம்.
அடுத்தது கிறிஸ்டல் பேலஸ் சம்பந்தம் இல்லாம 2 சம கோல் செட் பீஸ்ல இருந்து போட்டு அந்த கேம் ஜெயிச்சுட்டு வரீங்க. சரி இந்த கேம்ல டர்ன் அப் ஆகணும் அப்படின்னா மறுபடியும் ஹோம் கேம் அதுலயும் யாருமே டர்ன் அப் ஆகல. ஜெயிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் பார்க்கல அதுலயும் டர்ன் அப் ஆகல. இட் இஸ் வெரி வெரி இன்கன்சிஸ்டன்டா இத யுனைட்டட பொறுத்த வரைக்கும். அப்படியே நான் ஆர்சனல் பக்கம் வரேன். சரண் நீ அப்படியே டச் பண்ண. தே நோ ஹவு டு க்ளோஸ் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டங்கர் ஆட்டம் போடுற டைட்டில் அங்கதான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு பாரு. வந்துகிட்டேதான் இருக்கு, பின்னாடியே வந்துட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. என்னடா பேக், ஆனா பாவண்டா ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. டிஃபென்ஸ்ல எல்லாரும் காலி. இப்ப எனக்கு தெரிஞ்சு டிம்பர் கேலிஃபியரி, ஒயிட், வேற யாரு இன்னும் ஒருத்தன் இவன் ஹென்கப்பி, எல்லாருமே இன்ஜூர்டா. மஸ்கரால என்ன ஆனான்னு போன மேட்ச் நல்லா தான் ஆடிட்டு இருந்தான். சடனா பார்த்தா உட்காந்துட்டான்டா. கால் இது காஃப் பிரச்சனை. ஆனா உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஆர்சனல் மெடிக்கல் இது வந்து 2008ல இருந்தே இதே பிரச்சனை தான். எந்த பிளேயர் நல்லா ஆடினாலும் ஆர்சனல்ல இன்ஜுரி ஆயிடுவாங்கடா. இது வந்து காலகாலமா நடக்குது. பட் எப்படியாவது இந்த அடையாவது நீங்க ஜெயிச்சா நல்லது. நீங்க இல்ல இவர், நானே இன்னைக்கு இததான் போட்டிருக்கேன். சங்கர் எப்படி இருக்கு இப்ப வந்து 14 கேம்ஸ் ஆயிருக்குடா. லிவர்பூல் ஆர் ட்ரூலி வெல் அண்ட் அவுட். சோ இட்ஸ் அப் டு மோஸ்ட் சிட்டி மட்டும்தான். இட் வில் கம் பேக் டு ஒன்லி சிட்டி வெர்சஸ் ஆர்சனல்ங்க மாதிரி தான் வந்து நிக்குது. இல்ல செல்சி will be out. போன வாரம் செல்சி இருந்தாங்க. அதான் போட்டில இருந்து விலகிட்டாங்க. அவங்க விலகிட்டாங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் எப்படிடா இருக்கு வித்தின் இந்த ஃபேன் பேஸ்ல? கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? அது என்ன சொல்ல, எனக்கு வந்து நான் ஆர்சனல் ஜெயிப்பாங்கன்னு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கேன். ஆனா என்ன பிரச்சனைனா, சிட்டி வந்து இதே பாயிண்ட்ஸ் வச்சுட்டே இருந்தாங்கன்னா ஆர்சனலோட இப்ப இருக்கிற இன்ஜுரி கிரைசிஸ்ல வந்து நாங்க பாயிண்ட்ஸ் டிராப் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ ஏன்னா இப்போ எங்களுக்கு இன்னும் அவே கேம்ஸ்லாம் இருக்கு. இப்போ லிவர்பூல் வந்து ஆர்சனல் ஹோம்ல ஆடணும், ஆர்சனல் வந்து எத்திஹாட் போய் ஆடணும், அப்புறம் செல்சி ஹோம் இதெல்லாம் இருக்கு. அதை விட அடுத்த மேட்சே இவர் வருவாரு, அஸ்டன் வில்லா, உனாய் எமரி வேற வராரு. அவர் இன்னைக்குமே அவர் சும்மா இல்ல. இந்த பார்த்தல 3rd or 4th. ஆமா 7 wins in a row நினைக்கிறேன். ஆர் 1 loss in 7 games. டேய் நீங்க எங்க இருந்துடா வந்தீங்கன்னு இருக்குடா. பார்த்தா அஸ்டன் வில்லா பார்த்தா இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் 5 கேம்ல கோலே ஸ்கோர் பண்ணாம ஆமா 6வது கேம்ல தான் ஃபர்ஸ்ட் வின் எடுத்தாங்க. அவங்க பார்த்தா இப்ப 3rdல இருக்காங்க. இவ்வளவு நாள் வாட்கின்ஸ் ஸ்கோர் பண்ணல. எக்ஸாக்ட்லி இவ்வளவு நாள் கோலே பண்ணல, இப்பதான் அடிக்க ஆரம்பிச்சான். நீ வந்து ஆர்சனல் பக்கமே நம்ம பார்த்தோம்னா கூட the main aspect that I see about Arsenal என்ன தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல கோல் போட்டுறது. அது வந்து it gives them so much confidence to control the game. அதுக்கு அப்புறம் எந்த ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. நீ ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கோல் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீ பாரு எல்லா கேம்லயுமே அவங்க ஃபர்ஸ்ட் கன்சீட் பண்ண கேம்ஸ் மட்டும் பாரு செமையா சர்வீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா செமையா அவங்க நர்வஸ் ஆயிடுவாங்க அப்படியே ஃபுல்லா. லிவர்பூல் கேம், நியூகாசல் கேம், சண்டர்லாண்ட் கேம், செல்சி கேம், இது எல்லாமே மேன் சிட்டி கேம், இது எல்லாமே ஆர்சனல் have struggled massively after conceding if they concede the first goal. அது ரொம்ப ரொம்ப ரேர். நான் இந்த பிரென்ட்ஃபோர்ட் கேம் பாக்குறேன். சரி பிரென்ட்ஃபோர்ட் நல்லா விளையாடுறானுங்க, இவங்க கன்சீட் பண்ண மாட்டானுங்க. 10 நிமிஷத்துல மெரினோ கோல். ஒரு மாசமா ஆர்சனலுக்கு ஸ்ட்ரைக்கரே இல்ல. அப்படி இல்லாமையுமே இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் இருக்கு. ஸ்ட்ரைக்கர் இல்ல, டிஃபெண்டர் இல்ல, அப்படி இல்ல, இதெல்லாம் இல்லாம 5 பாயிண்ட் லீட்ல இருக்காங்க. எல்லாம் பண்ணுவோம் பாஸ். ஹேர் கட், ஃபேஷியல், டை, மெடிக்யூர், பெடிக்யூர் எல்லாம் பண்ணுவோம் பாஸ். கரெக்ட். ஆனா இப்ப மெரினோ தான பெட்டர் ஸ்ட்ரைக்கர் டி. கியாக்ரஸோட சொல்றேன். கியாக்ரஸ்லாம் வேஸ்ட். ஏன் சரணே? சரி சங்கர். அதான் சரி சரி 125 மில்லியன் வாங்கிட்டு வரத சீசன் டிக்கெட் வாங்குறீங்க. டேய் ஏன்டா முட்டிடா நான் ஒத்துக்கிட்டேடா. செத்த பாம்பை எத்தனை தடவை அடிப்படி சொல்லு. அவன் ஒத்துக்கிட்டான். நீ வந்து ஒத்துக்கோ. டேய் எங்க ஆளு என்ன ஆடவே இல்லடா. என்னடா 10 கேம் கூட ஆடலடா. அது டேய் ஆனா ஒரு நிமிஷம் அதான் கேட்டேன். கேம் கூட ஆடல. என்ன கேள்வி கேக்குறாங்க? என்ன ஈசாக்கு 5 கேம் கூட முழுசா ஆடல இன்னும் பிரீமியர் லீக்ல. வருஷமா பிரீமியர் லீக் ஆடிட்டு இருக்காங்க. எங்கால போர்ச்சுகீஸ் லீக் இல்ல. எங்கால உங்க மேனேஜர் வருஷமா ஏமாத்திட்டு இருந்தாரு. தூக்க வேண்டியதுதானே. வர அடுத்த இந்த லீக் ஜெயிச்சிட்டு மட்டும் இப்பவே இதெல்லாம் பேசிக்கிறேன்டா. ஏன்னா சீசன் முடியுமா எதுவும் பேச முடியாது. அப்ப நான் தலைமறைவாயிருவேன். அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்சனல் இப்ப வர என்னன்னா, இப்போ அந்த ஒரு ஹெட்டர் பிரென்ஃபோர்ட் கேம்ல ஆக்சுவலா அவன் ஒரு கோல் அடிச்சிட்டான். பட் அதுக்கடுத்து
பெருசா அந்த ஒரு கோல் ஸ்கோரிங் இதே வரமாட்டுச்சுடா டக்குன்னு. அவ்வளவு இல்ல பிளே நல்லா இல்லடா கொஞ்சம் பார்க்கும்போது. இப்ப சாக்காலாம் பாரு பாஸே பண்ண அப்படிங்கிறீங்களா? மாட்டான்டா. ஆமா டேய், சாக்காலாம் பாஸ் பண்ண மாட்டான். ஷாக்கா ஆக்சுவலா ஆமா அவன் போன என்ன கேம் டேய் அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலடா. கொஞ்சம் சாக்கா இந்த சீசன் ஃபுல்லா ஒரு மாதிரி தான் இருக்கான். ஒரு தம்பி இத நான் போன சீசனே சொன்னேன். அவன் நீ இன்ஜூரில இருந்து வந்ததுக்கு அப்புறம் பெருசா அவன் ஒண்ணுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. ஒரு வருஷத்துல இதான் ஃபர்ஸ்ட் அசிஸ்ட் அவனுக்கு போன கேம் என்னமோ 1 இயர் ஆமா. கழிச்சு. டேய் ஃபர்ஸ்ட் அசிஸ்ட் இதே செல்சி மேட்ச் நீ பார்த்த. செல்சி மேட்ச்லாம் வேஸ்ட். என்னடா மேட்ச் அது? ஃபுல்லா 2 டீமும் அடிச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு எனக்கு அந்த ரெஃப்ரி வந்தாலே கடுப்பாயிரும்டா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் எல்லோ கார்டு கொடுத்து கேமை ஸ்பாயில் பண்ணி அதை விட அந்த கேம்ல எல்லாம் வந்து ஐ தாட் ஆர்சனல் were lucky to get that 1 point. That's what I கண்டிப்பா think. கண்டிப்பா கண்டிப்பா அந்த தே ஷுட் பி ஹாப்பி. அந்த ஒரு பாயிண்ட் வந்ததுனே சந்தோஷப்படணும். ம். அதே அவங்க 10 மேன் போனப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்தது. டேய் பட் தட் இஸ் ஆல்சோ a plus ன்னு சொல்றேன்டா சரண் நான். ஏன்னு கேட்டா இப்ப பாரு சிட்டி கூட வந்து அவங்க தோத்துருக்கலாம் பட் they came back to get that 1 point. செல்சி கூடயும் they struggled most of the game and they இல்ல, ended with 1 point. நீங்க United சொல்றது கூட கரெக்ட். they were completely beaten on the first game. Still they came out with 3 points. அதெல்லாம் அதுதான் பெரிய விஷயம் அது. இந்த மாதிரி Bro, லிவர்பூல் இல்ல. போன தடவை ஜெயிச்சாங்க. நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா எனக்கு அதுல என்ன பிரச்சனைனா சிட்டியோட நாங்க எங்க ஹோம்ல ஆடி இருக்கோம். எத்திஹாட்ல போய் நாங்க டிராப் பண்ணினா எனக்கு பிரச்சனை இல்ல. ஹோம்ல நீ நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது நீ டிராப் பண்ணது ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்லயே எனக்கு வந்து அது ரொம்ப லெட் டவுன். ஏன்னா நல்ல மொமெண்டம்ல இருந்தாங்க. ம். செல்சி 1 மேன் டவுன் போயும் அவேல உனக்கு அது வந்து அட்வான்டேஜ். நீ அதை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணாம டிராப் பண்ணி கேவலமா தான் ஆடின. ஓகே மேன் அட்வான்டேஜ் இருக்கு. நீ தான் நல்ல ஃபார்ம்ல இருக்க. குவாலிட்டி வைஸ் எல்லா வயசும் சரி நீ தான் நல்ல ஃபார்ம்ல இருக்க. நீ அந்த பாயிண்ட் எனக்கு 2 பாயிண்ட் டிராப் பண்ணது அதுவே எனக்கு ரொம்ப இதுவே வந்து 4 பாயிண்ட்ஸ் த்ரோன் அவே. அந்த பயன் மேட்ச்க்கு அப்புறம் கண்டிப்பா ஆர்சனல் வந்து அதை நல்லா டாமினேட் பண்ணியாவது ஏதாவது டிராப் ஆயிருக்காங்கன்னு தோணுதா சார் உனக்கு? எனக்கு வந்து அவங்க டயர்ட் ஆயிட்டாங்கன்னு தோணுது. அந்த செல்சி மேட்ச்ல அவங்க ரொம்ப டயர்டான மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கண்டினியூஸ் கேம்ஸ் ரைஸ் ஒருத்தன் தாண்டா, ரைஸும் டிம்பர் மட்டும் தாண்டா ஃபுல் மேட்ச். எல்லாம் எத்தனை மேட்ச் நீ போட்டாலும் நான் ஆடுறேன். அவனுக்கு இப்போ ரைஸ்க்குமே ஒரு போன வாரம் போன மேட்ச் எண்ட்ல அவனுக்கு ஏதோ அடி விழுந்துச்சு. ஆமா அப்புறம் இன்னைக்குதான் அவன் கொஞ்சம் ஏதோ ஸ்டோரி ஏதோ எல்லாம் போட்டு கொஞ்சம் இல்ல பிரச்சனை இல்ல இல் ஸ்டார்ட் அப்படின்னா சொல்லிருக்காங்க. இன்னொருத்தனை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது டிம்பர். போட்டு சென்டர் பேக் ஆடிட்டு இருக்கான், ரைட் பேக் ஆடிட்டு இருக்கான், உள்ள போய் ஆடிட்டு இருக்கான். கேலிஃபேரி இன்ஜுரி ஆச்சுன்னா முடிஞ்சு. அவன் எந்த எப்படி இப்போதான்டா இன்ஜுரில இருந்து திரும்ப வந்தான். ஸ்பர்ஸ் கேம்ல ஸ்கெல்லியோட ரொட்டேட் பண்ணாமே. மேபி இல்ல எனக்கு என்னடா அந்த என்ன பயன் மேட்ச்ல ஃபுல் எனர்ஜில ஆடிட்டாங்களா. அடுத்து உடனே செல்சி மேட்ச். அதுல ஒன்லி ரைஸ் மட்டும் தான் அந்த மேட்ச்ல ஃபுல் எனர்ஜியோட ஆடினா. மத்தபடி யாருமே நல்லா இல்லடா. எனக்கு சரி மெரினோலா எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக்கர் தான். அவன் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டா நல்லது. ஏதாவது வேற கிளப் போனா கூட அவன் ஸ்ட்ரைக்கரா ஆடினா நல்லதுடா. மிட்ஃபீல்டு விளையாடி ஒரு செல்சி மேட்ச் அப்பெல்லாம் பார்த்தா ஒரு பாஸ் கூட உருப்படியா போட மாட்டான்டா. கேவலம் பாஸ். அதுதான் அவன் வந்து ரெண்டு டிஃபரெண்ட் பர்சனாலிட்டிடா. அவன் வந்து அந்த 3 படத்துல வருமே மல்டிபிள் டிசார்டர் அந்த மாதிரி. அவன் மெரினோஸ் மிட்ஃபீல்டர் வேற, மெரினோஸ் ஸ்ட்ரைக்கர் வேற. உங்க ப்ரொஃபைல தான் பார்க்கணும். ஆனா அவனை நீ இன்டர்வியூ எடுக்கும்போது பாக்குறியா அவன் என்ன சொல்றான்னா எனக்கு வந்து மிட்ஃபீல்டு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காடி. நீ வந்து அழிச்சிரு. நீ ஸ்ட்ரைக்கரா இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க. அவ்வளவுதான். இல்ல பட் என்னடா ஓகே இப்ப வந்து ஆர்சனல் வின் பண்ணிட்டே இருந்தாலும் சரண் வந்து ஸ்டேபிளா இல்லைங்க. நம்ம இந்த பக்கம் அவங்களுடைய ஒரே ரைவல்ஸ வந்து சிட்டி பக்கம் வரோம். சிட்டி எப்படிடா இப்ப பாக்குறீங்க? 14 கேம்ஸ் முடிஞ்சிருக்கு சரியா. லாஸ்ட் 2 கேம்ஸுமே ரொம்ப க்ளோஸா போய் ஜெயிச்சாங்க. லீட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம்ல போய் ஜெயிக்கிறதா இருந்துச்சு. ஃபுல்லம் கூட கடைசி நிமிஷம் கோல் லைன் கிளியரன்ஸ். அது 5-1 லீடு போயிட்டு சிட்டி மாதிரி ஒரு டீம் 3 கோல் விடவே கூடாது. இட் பிகேம் 5-4 5-5 கூட ஆயிருக்கும் அந்த கேம்ல. அவ்வளவு கிலோமீட்டர்ஸா இருக்காங்க டிஃபென்ஸ்ல அவங்க. சோ சிட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் 2 கேம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விளிம்பிலேயே ஆடுற மாதிரி இருக்கு அவங்க. ஆனா என்னதான் அப்படி ஆடினாலும் அது சிட்டின்றனாலதான் ஒரு பயம். அது இல்லாம டாப்ல இருக்கிறது ஆர்சனல்ன்றனால இவங்க கண்டிப்பா பாட்டில் பண்ணிடுவாங்க. சிட்டி வந்து மேல போயிடுவாங்கன்ற ஒரு தாட் எப்பயுமே அந்த ஒரு இவங்க வந்து எப்பயுமே டாமினேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு நாளதான் இதே என்னடா என்ன எழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்டு சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் இருந்து ஆர்சனல் இந்த சிட்டி நிலைமையில இருந்தா இவங்க எல்லாம் பாடுறா இப்பயே 5-4 லீட்ஸ் கூட கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க. அந்த தாட் நமக்கு வந்திருக்கும். இதே சிட்டின்றனால மட்டும்தான் நமக்கு இல்ல எப்படினாலும் சிட்டி டாப்ல இருந்தா சிட்டி
சிட்டி தான் ஜெயிப்பாங்க. இல்ல அவன் சொல்ற பாயிண்ட் நீ புரிஞ்சுக்கல சங்கர். அவன் என்ன சொல்றான்னா, இதே 5-4 ஆர்சனல் செகண்ட்ல இருந்து பண்ணிருந்தாங்கன்னா நம்ம இன்னும் க்ளோஸா இருந்துச்சு இந்த கேம், ஜஸ்ட் மிஸ்ல ஆர்சனல் ஜெயிச்சாங்க நம்ம பேசியிருப்போம். சிட்டிங்கறனால பரவாயில்ல, இருந்தாலும் சிட்டி அப்படி ஜெயிச்சாலுமே இன்னும் நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோங்கிற அவன். புரியுதா வித்தியாசம்? ஜெயிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பெப் கார்டியோலா ஃபேக்டர் இருக்கு, ஹாலண்ட் பீஸ்ட் ஃபார்ம்ல இருக்கான். அப்படி இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கறனால நம்ம வந்து சிட்டியை இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னால எதுவுமே அசஸ் பண்ண முடியல சிட்டியை. எங்க இருக்காங்கன்னு சொல்ல தெரியல எனக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது? எங்க இருக்காங்க? கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்லன்னு சொல்றீங்களா? எனக்கு என்னமோ அவங்க எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க 2-3 மேட்ச். பட் அவங்க அந்த 2 மேட்ச்மே டிரா பண்ணினா அவங்களும் செல்சி மாதிரிதான்டா இருக்கும். கொஞ்சம் செல்சி மாதிரி தான் அவங்களும், அதே நிலைமை தான். பட் எப்படியோ அந்த லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சனால ஆக்சுவலா ஆர்சனலும் 4 பாயிண்ட் லூஸ் பண்ணிட்டாங்க. சண்டர்லாண்ட் கூட அந்த 2 பாயிண்ட், செல்சி கூட அந்த 2, அதனால மட்டும்தான் அந்த ஒரு 5 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். அது இல்லாம 5 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி தோத்துருக்காங்க லாஸ்ட் டைமும். அதனால மட்டும்தான் நமக்கு அந்த சிட்டி வந்து நல்லா ஆடுற மாதிரி தெரியுது. அவங்களும் அவங்க ஃபுல் ஃபார்ம்ல எல்லாம் இல்ல. ஏன்னா 5-1 இருக்கும்போது 5-4 சிட்டி இப்படி விடுவாங்களா நம்ம நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம். இப்படிலாம் இல்ல, எனக்கு வந்து நம்ம ஹாலண்ட் சொல்றோம், ஆனா இப்போ ஃபோர்டனும் ஆக்சுவலா சம ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கான். அது ஆக்சுவலா வரியிங் சைன்ஸ் ஃபார் ஆர்சனல் தான் அது. ஏன்னா இன்னொரு மேன் வந்து ஜாயின் பண்றான். பிளஸ் டோக்கும் ஆக்சுவலா ஆல்ரெடி நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கான். டோக்கு கொஞ்சம் டவுன் ஆயிட்டான்டா இன்டர்நேஷனலுக்கு அப்புறம். கொஞ்சம் டவுன் ஆயிட்டான். அந்த பழைய அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. அந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க டிஃபென்ஸ் வந்து இன்னும் அந்த அளவுக்குலாம் இல்ல. ஏன்னா நேத்து மாதிரிலாம் அவங்க இந்த 3 கோல்ஸ் விட்டதெல்லாம் வந்து ரொம்ப இதுதான். பட் ஆனா சிட்டியை வந்து இப்போ புது ஃபார்ம் ஆஃப் ரேஜ் பைட்டிங் பண்றாங்க. எப்படின்னா கடைசி வரைக்கும் வந்துட்டு நாங்க டிரா பண்ண போறோம்னு சொல்லி கடைசியில கோலை போட்டு இல்ல இந்த மாதிரி பண்ணி நாங்கெல்லாம் டிரா பண்ண மாட்டோம், நாங்க ஜெயிச்சுட்டு தான் இருப்போம் அப்படின்னு புது ஃபார்ம்ல பண்ணிட்டு இந்த மாதிரி கடைசியா பண்ணிட போறாங்க. அவங்களுக்கு இப்படி ஆசை காட்டி பக்கத்துல வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆர்சனலை பீட் பண்ணிடுவாங்க. இல்ல என்னன்னா, நேத்து வந்து குவார்டியோலா சொல்லியிருக்காரு, இட் இஸ் a லாங் சீசன். நாங்க வந்து 2-3 தடவை 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் ஜனவரியில இருந்தப்பவே பின்னாடி இருந்தும் வந்து we've gone on to win the title நேத்து வந்து சொல்லியிருக்காரு குவார்டியோலா. தி காமன் ஆஸ்பெக்ட் அபவுட் சிட்டி இஸ் சரண் சொன்ன பாயிண்ட் தான். ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட. ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஜனவரியில பிப்ரவரியில அத்தனை பாயிண்ட் கம்மியா இருந்தா கூட அவனுக்கு வந்து கேட்ச் அப் பண்ணிடுவானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போன சீசன் சேம் சிச்சுவேஷன்ல வந்து ஆர்சனல் வந்து லிவர்பூலோட 9 பாயிண்ட் பின்னாடி இருந்தாங்க. நாங்க டிராப் பண்ணோம், ஒரு 2 கேம் நாங்க டிராப் பண்ணோம், தோத்தோம், எல்லாமே தான் நடந்துச்சு. ஆர்சனலும் அதே கேம் வீக்ல அவங்களும் டிராப் பண்ணாங்க, தோத்தாங்க, ஏதோ ஒன்று பண்ணாங்க. ஓகேவா? சிட்டி பத்தி நமக்கு தெரியும். அந்த ஒரு குவார்டியோலா ஃபேக்டர் வந்து ஒரு ஜனவரி மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா மே மாசம் வரைக்கும் அப்படியே நிக்காத ட்ரெயின் மாதிரி ஃபுல் ஸ்பீட்ல ஓடும். யூ கேன் நாட் டிராப் எனி பாயிண்ட்ங்கிற மாதிரி ஓடும். அண்ட் சங்கர் சொன்ன இன்னொரு பாயிண்ட், இன்னும் ஆர்சனல் எட்டியாடு போகும். அதுல ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. ஓகே, டிராப் பண்ணா கூட ஓகே தான். பட் சிட்டிக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல, அதை வின் பண்ணி ஒரு 3 பாயிண்ட் கம்மி பண்றதுக்கு அந்த கேப். உங்களுக்கு எப்படி தோணுது? பெப் கார்டியோலா வந்து பரவாயில்ல, டிசம்பர் தானே ஆயிருக்கு, 5 பாயிண்ட் தான் பாத்துக்கலாங்கிற மாதிரி இருப்பாருன்னு தோணுதா? கண்டிப்பா அப்படிதான்டா இருக்கும். ஏன்னா 5 பாயிண்ட் தான் அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா அடுத்த மேட்சே ஆஸ்டன் வில்லா கூட ஏதாவது நடக்கும்ன்ற இதுக்குண்டு அவங்க இருப்பாங்க. ஆனா ஏன்னா சிட்டிக்கு அடுத்த கேம் சண்டர்லாண்ட். சண்டர்லாண்ட் கூட இருக்கு. சண்டர்லாண்ட் வந்து ஆக்சுவலா ஹாலண்ட் பிடி நிறைய வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பிரஷர். அந்த இப்ப ஆர்சனல் மேல இருக்க பிரஷர் சிட்டிக்கு கிடையாது. இவங்க வந்து ஜெயிச்சாகணும். இவங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க 4 டிராஃபி. அப்படி சொல்றியா? இப்போ ஒன்னையே எல்லாரும் 2 பேர் உன்னை போட்டு நீ சீசன் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் போட்டு ப்ரோ சங்கர் ப்ரோ பாத்தீங்களா கேட்கன்னு சிரிப்பாங்க. இதேதான் நடக்கும் அங்க. ஹார்ட் அட்டாக் பிரஷர். இவ்வளவு செலவு பண்ணி என்ன இப்போ உனக்கு எல்லா ஸ்குவாட் எல்லாம் கொடுத்துட்டோம், இது பண்ணோம், இல்ல ஆனா நீங்க சொன்னீங்கல்ல அது கரெக்ட் தான். பெப் வந்து நாங்க ஜான்ல வந்து 4.5 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட்ல இருந்து நான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றான்ல. ஆனா ஆர்டெட்டா பாத்தீங்கன்னா கேம் பை கேம் அப்படிதான் சொல்லுவான். சோ வந்து இப்பவே நாங்க வந்து ஆப்வியஸா நாங்க வந்து டைட்டிலுக்கு போறோம் அப்படின்ட்டு அவனும் ஓப்பனா சொல்ல முடியாது, சொன்னதும் இல்ல, சொல்ல முடியாது. இந்த மாதிரிதான் போன தடவை சொல்லி அதுதான் we'll go for the win அப்படின்னு சொல்லி கேமராலாம் அப்புறம் எடுத்துட்டு வந்தீங்களே, அதுலயே பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பயும் அவன் கேம் பை கேம் தான் சொன்னான் உடனே. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர் தேவையில்லாத. கன்க்ளூசிவா ஃபைனலா பார்த்தோம்னா பிரீமியர் லீக் ஆன ஹோல் எங்கடா இருக்கு? 14 கேம்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றோம்ல. போன சீசன் வந்து கம்பேர் பண்ணலாம்டா. ஜஸ்ட் ரஃப் கம்பேரிசன். 14 கேம்ஸ்ல எங்க இருக்கு லீக் வந்து
க்ளோஸ்ட் அப் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல ப்ரோ ஆமா, நீங்க அந்த செகண்ட் பிளேஸ் டு 16th 14th இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது 8 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸே இருக்கு. ஐயா அது எப்பயுமே அப்படிதான்டா இருக்கும். நீ ஜானுக்கு அப்புறம் பாரு, ஜான் ஃபெப்ல பாத்தீங்கன்னா ஏய் 8 பாயிண்ட்ஸ்ல வந்து 12 டீம்ஸ்லாம் க்ளோஸா இருக்காதுடா. அதான்டா அது எப்பயுமே ஜான் ஃபெப்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் 3 டீம் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடும். அப்படியே மத்ததெல்லாம் 5 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் 6 பாயிண்ட் பஞ்ச் அப் ஆகும். இப்ப டிசம்பர் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இப்ப நீ பார்த்தனா என்னடா யுனைட்டட் இங்க இருக்கன்ற மாதிரி இருக்கும். பார்த்தா திடீர்னு மேல போவாங்க. செல்சி அப்படி இப்படி இருக்கும். இல்ல எல்லாமே இல்ல அப்படிதான் இல்ல இருக்கும். இல்ல ரொம்ப அப்புறம் ஓவரா 15 முடிச்சிருவாங்க. ரொம்ப ஓவரா பேசுறாங்க. இங்க பாரு ஓரளவுக்கு தான் பொறுத்துக்கிட்டு தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கு நிச்சயத்துக்கெல்லாம் பேசக்கூடாது புரியுதா? ஆனா எனக்கு பாரு, தெரிஞ்சு டிசம்பர் எப்படி வரைக்கும் இருந்தாலும் ஆர்சனல் யூஸ் பண்ணிக்கணும். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி எல்லா மேட்ச் ஜெயிச்சு 3 பாயிண்ட் அட்லீஸ்ட் நீங்க எல்லாம் 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் போனாதான் உங்களுக்கு எல்லாம் நல்லது. இல்ல பட் ஓவராலா இப்ப நாங்க பேசினதுல வாரம் எக்ஸைட்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்ல. ஏதோ ஒரு கூத்து நடக்குது. டாப் டீம்ஸ் வந்து செல்சி அப்படி ஜெயிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. செல்சி போய் வந்து இப்போ லீட்ஸ் கூட போய் தோத்தானுங்க. செல்சி கிட்ட என்ன நடக்குது? செல்சிய பத்தி நீங்க என்னதான் சொல்ல முடியும்? நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? நீ என்னன்னா 3 மேட்ச் சரியா பயங்கரமா ஜெயிப்பாங்க. 4வது மேட்ச்ல லீக் அவங்க தான் அப்படின்ற நினைப்பாங்க. 5th மேட்ச் தோத்து இல்ல நாங்க we only trying to get 3 points ன்பாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? என்ன இதுல இருந்து விட்டுரு. இதே சிச்சுவேஷன் லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா சங்கர் உனக்கு? இதே தான் கோயிங் ஃபார் தி டைட்டில்னு பேசணும். டிசம்பர்ல ஆரம்பிச்சதுதான். அங்க இருந்து அவங்க எந்திரிக்கவே கிடையாது. யார் எதிர்பார்த்தா ஒரு லீட்ஸ் யுனைடெட்ல கூட போய் ரெலிகேஷன் சர்வை பண்ணிட்டு இருக்கிற ஒரு லீட்ஸ் கூட போய் 3 கோல் கன்சீட் பண்ணி where you struggle to come out of the game with anything அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியுமா நம்மளால? கண்டிப்பா இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அதாவது 10 மேன் செல்சி வந்து ஆர்சனல் டாமினேட் பண்ணாங்க. சோ இந்த மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படிதான் எல்லாரும் நினைச்சது. இந்த மேட்ச் நிறைய செல்சி ஃபேன்ஸ் கூட பாத்துருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் என்னடா மேட்ச் ஜெயிச்சிருப்போம் அந்த மாதிரி இருந்திருக்கும். திடீர்னு நியூஸ் எடுத்து பாக்குறாங்க தோத்துட்டோம் அப்படின்றது இருந்ததுனால அவங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு பெரிய ஷாக் தான். அதே தானே அவங்களும் அதே நான் சொன்னதான் 5 மேட்ச் பேட்டர்ன் மாதிரி 3 மேட்ச் ஜெயிப்பாங்க. 4வது மேட்ச் முடிஞ்சிடும். அதுல லீக் இல்ல நாங்க லீக் இந்த இது கிடையாது அப்படின்ற மாதிரி. அவங்க டிஃபென்ஸ் கொஞ்சம் மோசம் தான் இருக்கும். டிஃபென்ஸ் ஓகே. மிட்ஃபீல்ட் பாத்தியா நியூ காஸ்ல் மாதிரி மாறிட்டு இருக்கு. மிட்ஃபீல்ட் கசேடோலாம் விட ரீஸ் ஜேம்ஸ் பார்த்து இல்ல ஆர்சனல் கூட செம பெர்ஃபார்மன்ஸ். அது சரியான கேம். அது ஓகே. அதெல்லாம் பயங்கரமான கசேடோ பாரு. இப்ப 3 மேட்ச் ஆக்சுவலா கசேடோ ஆடலனா செல்சி நிறைய மேட்ச் தோத்துருக்காங்க. ஒரு ஸ்டாட் இருக்கு. ஆனா அது ஒரு லூஸ்தனமான ஒரு ஃபவுல் தேவையில்லாம ஒரு ரெட் கார்டு வாங்கி அந்த கேமையும் கெடுத்து விட்டு இப்ப அடுத்த நெக்ஸ்ட் 3 மேட்சஸும் 3 மேட்ச் பேனா 1 இல்லையா? நல்ல இந்த ஃபவுல் தானடா. 3 மேட்ச் கொடுத்த ஸ்ட்ரைட் ரெட் வர டிசென்ட் இல்லல. டிசென்ட் இல்லனா 1 மேட்ச் ஃபவுல் பேன் தான் கிடைக்கும் எனக்கு தெரியல. ஸ்ட்ரைட் டாக்கிள் இது நல்ல இன்டென்ஷனல் ஃபவுல் வர அந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அது இல்லாம ஸ்ட்ரைட் ரெட் கார்டு. சோ 3 மேட்ச் பேன் தான் எனக்கு தெரிஞ்சு. அதான் இல்ல நம்ம வந்து மரஸ்காவை பத்தி அவங்க அங்க ஜெயிச்சிட்டு வந்தோடனே பார்சலோனாவை ஜெயிச்சாங்க. டாமினேட் பண்ணி ஜெயிச்சாங்க. ஆர்சனல் கூட வந்து they could have won. they did so much in the game to win அப்படிங்கிற மாதிரி பேசணும். அதுக்கு முந்தின வாரம் வந்து பர்ன்லி கூட ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பிளேயர்ஸையும் ரெஸ்ட் பண்ணி பர்ன்லி கூட ஜெயிக்கிறாங்க. அண்ட் தென் ஓகே அப்பாடா செல்சிக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சுடா இனிமேல் செல்சி தானா அப்படிங்க போது பட்டுன்னு போய் லீட்ஸ் கூட போய் டப்புனு தோத்துட்டு வரானுங்க. அவங்க அந்த பார்சா மேட்ச் ஜெயிச்சதுல தாண்டா அந்த ஒரு ஃபயர் ஆக்சுவலா ஒரு ஓகே செல்சி வந்துட்டாங்க பேக் டு. பட் அதுக்கு முன்னாடியே சரண் 6 கேம் ஜெயிச்சாங்க. அதான் 6 கேம். பட் ஆனா என்னன்னா எனக்கு என்னன்னா அவங்க பார்சா ஜெயிச்சப்ப அந்த பார்சா கூட கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்னு தான்டா எனக்குலாம் தோணுச்சு. தெரியல மேபி பார்சா ஃபேன்ஸ் அஃபெண்ட் ஆவாங்களா எனக்கு தெரியல. பட் உண்மையிலேயே எனக்குலாம் அப்படிதான் தோணுச்சு கண்டிப்பா செல்சி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. பட் அந்த ஆர்சனல் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க தான் நான் எதிர்பார்த்தேன். நானும் அப்படிதான் எதிர்பார்த்தேன். அவன் சொல்ற பார்த்தா அப்ப நான் எதிர்பார்த்தது தப்பு இல்லல. அதுதான். ஆனா தெரியலடா அவங்க செல்சி இப்போ இருக்கும். இப்ப கேக்குறேன் சரண் 14 கேம் வீக்ஸ்டா சிட்டியே ஆர்சனல் விட்டுருவோம்டா ஓகேவா? செல்சி லிவர்பூல் யுனைடெட் டாட்னம் பத்தி நான் பேசவே இல்ல. பட் அவங்க ஜட்ஜஸ் இருக்காங்க. 14 கேம் வீக்ஸ் ஆயிருக்கு. 24 கேம் வீக்ஸ் இருக்கு சரியா? எங்க பங்காளி பத்தி பேச மாட்டீங்க? எங்களோட நண்பர் பங்காளிய வந்து பரவ போறவள தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிட்டு இருக்கான். எப்படி ஆனாலும் உங்க பங்காளி எவனோ ஒருத்தவன் போட்டு தாத்தி போயிட்டே இருக்காங்க. அது மேட்டர் இல்ல. அவங்கள்ட்ட ஒரு யூரோப்பியன் டிராஃபி இருக்கு. விட்டுரு அத இருக்கு. ஆனா அத பத்தி நம்ம பேச மாட்டோம். என்னன்னா கடைசியா தெரியுது நீ மூடு.
உடனே தூக்கிட்டு வராதீங்க. அடுத்து நெக்ஸ்ட் வா. கடைசியா இப்ப இந்த 4 பேர்ல ரேங்க் இன் ஆர்டர் which they will finish. சரண் நீ ஃபர்ஸ்ட் இந்த 4 கிளப் மட்டும். செல்சி செல்சி மேல இருக்கும். அதுக்கு அடுத்து யுனைடெட் லிவர்பூல். வேணே சொல்றான்டா. சாக்க நீ சொல்றா. நான் வந்து செல்சி, லிவர்பூல், யுனைடெட் ஸ்பர்ஸ். யுனைடெட் ஸ்பர்ஸ் விட்றா. ஓ சிட்டி நீங்க பாக்குறவங்க சிட்டி ஆபீஸ் செகண்ட் தான் வருவாங்க. ஆனா அவங்களுக்கு மேல ஆஸ்டன் வில்லா வந்துருவாங்க. அது மட்டும் தான் பயமா இருக்கு. டேய் அதெல்லாம் ஆரம்பத்துல தான்டா. அதான் அது போ சொல்ல முடியாதுடா. நெக்ஸ்ட் வீக் பாருங்க மக்களே, ஆஸ்டன் வில்லா என்ன நடக்குதுன்னா சங்கர் அழுவா. என்ன ஆனாலும் அவனுங்க வந்து டாப் 4 எல்லாம் முடிக்க மாட்டானுங்க, எழுதி வச்சுக்கோ தம்பி. அவங்களாலதான் லீகே போச்சு போன தடவை, ஞாபகம் இருக்குல்ல? அது போன வருஷம் நடந்தது. பட் அது தவிர மத்த கேம்ஸ் எல்லாமே நடந்துச்சு மக்களே. ஒரு 2 வீக்ஸா உங்களை யாருமே நான் பார்க்கல. அதனாலதான் இந்த டக்குன்னு ஒரு ப்ராம்ப்டான ஒரு வீடியோ. இந்த வீக்கெண்ட் வந்து பல கேம்ஸ் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு நம்ம சண்டே ஷோல எல்லாத்தையுமே மீட் பண்றோம். மறக்காம உங்களுடைய காமெண்ட்ஸ் எல்லாமே வைங்க. அண்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா we are very very close to 9000. ஸோ மறக்காம வந்து உங்க சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாமே பிரஸ் பண்ணுங்க. ஹைப் பட்டனையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவோட சரணும் சங்கரோட நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Gautam. Bye bye.